மே மாதம் 31ஆம் நாளான இன்று உலகம் முழுவதும் புகையிலை எதிர்ப்பு நாளாக கடைபிடிக்கப்படுகிறது. புகையிலை பொருட்களை பயன்படுத்துவதால் ஏற்படும் தீங்குகள் குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்துவதற்காகவே இன்றைய நாள் பல்வேறு நிகழ்ச்சிகளுடன் கடைபிடிக்கப்படுகிறது. டாக்டர் பாலாஜியின் மருத்துவமனை நிர்வாகம் மற்றும் கல்வி நிறுவனத்துடன் இணைந்து அக்செப்ட் அமைப்பின் மாநில தலைவர் திரு ஜெகசண்முகம் சிகரெட் உள்ளிட்ட புகையிலை பொருட்களை உபயோகிப்பதனால் ஏற்படும் தீமைகளை பொதுமக்களுக்கு விளக்குவதற்காக மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழியில் பரப்புரை நிகழ்வு ஒன்றிற்கு ஏற்பாடு செய்திருந்தனர். இந்த பரப்புரை நிகழ்வில் அகனி அரசு பள்ளி மாணவர்கள், பட்டதாரி ஆசிரியர்கள் திரு சுந்தர்ராஜன் மற்றும் திரு மணிகண்டனுடன் கலந்து கொண்டனர். மாணவர்களும் ஆர்வத்துடன் துண்டு பிரசுரங்களையும் குடிநீர் போத்தல்களையும் பொதுமக்களிடம் விநியோகம் செய்தனர். மாணவர்கள் கலந்து கொண்டது குறித்து பள்ளியின் தலைமை ஆசிரியர் திரு ஜனார்த்தனிடம் பேசினோம். இந்த நிகழ்வில் கலந்து கொண்டதன் மூலம் எம் பள்ளியில் பயிலும் அனைத்து மாணவர்களுக்கும் புகையிலையினால் ஏற்படும் தீமைகள் குறித்த புரிதலை கொண்டு சேர்த்திட முடியும் என்று நம்பிக்கை தெரிவித்தார். புகையிலை என்கின்ற பேராபத்திற்குள் வளரிளம் பிள்ளைகள் சிக்கிக்கொள்ளாமல் பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு நம் ஒவ்வொருவருக்கும் உள்ளது. எனவேதான் அந்த தீமை பற்றிய புரிதலை எமது மாணவர்களுக்கு ஏற்படுத்துவதற்காகவே இந்த நிகழ்வில் கலந்து கொண்டோம். எமது மாணவர்கள் மூலம் எமது பள்ளியில் பயிலும் அனைத்து மாணவர்களுக்கும் புகையிலையினால் ஏற்படும் தீமைகள் குறித்த புரிதலை கொண்டு சேர்த்திட முடியும் என்பது எமது நம்பிக்கை மற்றும் எதிர்பார்ப்பு. புகையிலை பொருட்கள் பயன்பாட்டினால் என்னென்ன எதிர்மறை விளைவுகள் ஏற்படும் என்ற வினாவோடு மருத்துவர் திரு பாலாஜியை அணுகிய போது புகையிலை பயன்பாடு கேன்சர் உள்ளிட்ட உயிரை இழக்கும் நோய்களை ஏற்படுத்தும் என்றார். புகையிலை பொருட்களான சிகரெட், குட்கா, பான் போன்றவற்றை பயன்படுத்தினால் புற்றுநோய் மற்றும் இரத்த குழாய்களில் பாதிப்பு ஏற்படுவதற்கான வாய்ப்பு அதிகமாக உள்ளது. புற்றுநோய் என்றால் வாய் புற்றுநோய், உணவுக்குழல் புற்றுநோய், நுரையீரல் புற்றுநோய், வயிற்றில் புற்றுநோய், குடலில் புற்றுநோய் என்று புற்றுநோய்கள் அதிகமாக ஏற்பட வாய்ப்பும், இரத்த குழாய்களில் பாதிப்பு ஏற்படுவதனால் மாரடைப்பு, பக்கவாதம், அதிக இரத்த அழுத்தம் மற்றும் கால்களுக்கான இரத்த ஓட்டம் பாதிக்கப்படுவதனால் கால்களை இழக்கும் நிலை கூட வரலாம். சமூகத்தின் விளிம்பு நிலையில் உள்ள வீட்டு பிள்ளைகளுக்கு கட்டணமின்றி அல்லது குறைவான கட்டணத்தில் நீங்கள் கல்வியை வழங்கி வருவதை அறிகிறோம். இது சமூகத்தின் மீதான உங்களது அக்கறையை வெளிப்படுத்துவதாக உணர்கிறோம். எனவேதான் இந்த வினாவையும் உங்கள் முன்வைக்கிறோம் என்று மருத்துவர் திரு பாலாஜியிடமே புகையிலை பயன்பாட்டை தவிர்க்க என்ன மாதிரியான முன்னெடுப்புகளை மேற்கொள்ளலாம் என்றதும், புகையிலை பயன்பாட்டினால் ஏற்படும் தீமைகள் குறித்த விழிப்புணர்வை பள்ளி கல்லூரி மாணவர்களுக்கு ஏற்படுத்த வேண்டும் என்றார். சிகரெட் உள்ளிட்ட புகையிலை பொருட்களை பயன்படுத்தும் ஒருவரை அதிலிருந்து மீட்டு கொண்டு வருவது எவ்வளவு முக்கியமோ அதைவிட முக்கியம் ஒருவருக்கு புகையிலை பயன்படுத்தும் பழக்கம் ஏற்படுவதற்கு முன்னரே அவருக்கு அதன் தீமைகளை எடுத்துரைத்து விழிப்புணர்வு ஏற்படுத்தி புகையிலை பயன்படுத்தும் பழக்கத்திற்கு அவரை செல்லவிடாமல் தடுப்பதாகும். இயல்பாகவே பருவத்தில் உள்ளவர்கள் புகையிலை பயன்படுத்தும் பழக்கத்திற்கு செல்வதற்கான வாய்ப்பு அதிகமாக உள்ளது. எனவே அந்த வயதில் உள்ள பள்ளி மற்றும் கல்லூரி மாணவர்களிடம் புகையிலை பயன்படுத்துவதனால் ஏற்படக்கூடிய தீமைகள் பற்றிய விழிப்புணர்வை ஏற்படுத்துவதன் மூலம் அவர்கள் அந்த தீய பழக்கத்திற்கு செல்லாமல் தடுத்துவிட முடியும். மருத்துவர் திரு பாலாஜி சொன்ன செய்திகளிலிருந்து இளந்தலைமுறை பிள்ளைகளிடம் புகையிலையின் தீமை குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்துவதன் மூலம் புகையிலை இல்லாத உலகத்தை உருவாக்க முடியும் என்று புரிந்து கொள்ளலாம். புகையிலை எனும் கொடியவனை அழிக்க தனிமனித விழிப்புணர்வுடன் ஒரு கூட்டு முயற்சி அவசியம். அதற்கான ஆயத்த பணிகளில் புகையிலை எதிர்ப்பு தினமான இன்றே ஈடுபடுவோம். புதுமாற்றம் செய்திகளுக்காக சாதனா.